குறிஞ்சி திணை முல்லைத்திணை மாதிரி கடையநல்லூர் அந்த வாழ்வியல், அந்த கேரளா பார்டர், அங்க வாழ்றவனுக்கு திருவனந்தபுரம் விமான நிலையம்ங்கிறது எவ்வளவு நெருக்கமானதுன்னு தெரியும். திருவனந்தபுரம் விமான நிலையத்துக்கு அவன் எப்படி போறாங்கிறது ஒரு அரசியல், ஒரு நுட்பமான ஒரு காட்சி. இங்க இருந்து கேரளா போய் அவன் கல்ஃப் கண்ட்ரி போறான். இப்படி ஒவ்வொருத்தனும் என் தலைமுறை சவுதி அரேபியாவுக்கு போய் செட்டில் ஆயிரும், என் பையன் தலைமுறை போய் என் ஊர் செட்டில் ஆயிரும் நினைச்சு 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 அந்த கடையநல்லூருங்கிற வாழ்க்கையை இழந்துடுறான், கடையநல்லூர் காத்தை இழந்துடுறான், கடையநல்லூர் மரம் இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் அவன் இழந்துடுறான். கடைசியில பணம் சம்பாதிக்கிறான், யாருடைய பிறப்பு இறப்பு சாவு சடங்கு எதுக்குமே வர முடியல, கதறான். அதாவது முதல் தலைமுறையா தான் தம்பி அந்த யூசுப் அனுப்புறாரு, கடைசியில யூசுப் மரணத்துக்கே அந்த தம்பியால வர முடியல, யாருடைய திருமண நிகழ்ச்சிக்கும் கலந்துக்க முடியல, எல்லாம் வீடியோ காலில் பார்க்குறாங்க. தொடக்கத்தில் இப்பயாவது வீடியோ கால், அந்த தொழில்நுட்ப வசதி இல்லாத 1980களில் கடிதங்கள் கேசட்டுகள் மூலம் பேசி அனுப்புறது, இது ஒரு விதமான காலகட்டத்தை காண்பிக்குது. இதை நீங்க எப்படி வெறுமனே முஸ்லிம்களை பத்தி பேசியிருக்கிறாங்கன்னு ஒற்ற வரியில கிடக்குறீங்க? வெளிநாட்டு வாழ்க்கைக்கும் தமிழர்களுக்கும் தொடர்பு இல்லையா? வெளிநாட்டு வாழ்க்கைக்கு இந்த உலகமயமாக்கலுக்கும் தொடர்பு இல்லையா? இந்த பொருளாதார நெருக்கடி, நடுவண் அரசினுடைய செயல்பாடுகள், பொருளாதார திட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டை, தமிழர்களை, எல்லா மதத்தினரையும் சமூகத்தினரையும் பாதிக்குதுங்கிற அரசியல் இல்லையா? அந்த பையன் மாடிப்படி ஏறி போய் தான் காதலியை பார்க்க போய் மாட்டிக்கிறது, தன் காதலி மாட்டிவிடக்கூடாதுங்கிறதுக்காக தன்னை திருடன் என்று பொய் சொல்லி அடி வாங்கிக்கிறது, இது ஒரு முஸ்லிம் ஆணுக்கு மட்டும்தான் நடக்குமா? ஸோ இந்த காதல், இந்த அன்பு, இந்த தாய்ப்பாசம், குடும்பத்துக்குள்ள நடக்கிற மதினி கொழுந்தியா ஈகோ இஷ்யூ, வெளிநாட்டுல இருந்து குடும்பத்தை பார்க்க முடியாதது, எவ்வளவு விஷயங்கள், இது எல்லார் வீட்லயும் நடக்கிறது தானே. ஆனா முஸ்லிம் குடும்பங்களை நம்ம எல்லாரும் தனிமையில் அவங்க ஏதோ வேற நாட்டுக்காரங்கிற மாதிரி பார்க்குற ஒரு தன்மை இருக்கு இல்லையா? இந்த மாதிரி படங்கள் வருடத்திற்கு ஒரு 4 படமாவது வந்தாதானே அது தன்மை ஒளியும் முஸ்லீம் அல்லாதவர்களிடம். ஒரு இந்துவும் கிறிஸ்டினும் பார்க்கும்போது ஆமா அப்படின்னு, ஏன்னா யதார்த்தத்துல முஸ்லீம் ஒரு நாடாறு வன்னியரோட இணக்கமா தான் இருக்கிறாங்க. இவனோட சேர்ந்து அவன் டீ குடிக்கிறான், இவனோட சேர்ந்து அவன் சைட் அடிக்கிறான்.